அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 1 முதல் 8 முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இது குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஜூலை 1 முதல் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகின்றன என்பது குறித்து இப்போது நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஐஆர்சிடிசி வழியாக தக்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டும் உள்ளது. ஜூலை 15 முதல் ஆதார் அடிப்படையிலான ஓடிபி சரிபார்ப்பும் தேவைப்படும். இது அடையாள சரிபார்ப்புகளை மேம்படுத்துவதோடு தக்கல் முன்பதிவுகளின் தவறான பயன்பாட்டையும் குறைக்கும். இரண்டாவது அறிவிப்பு. தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண அட்டைகளை காண்பித்து மாற்றுத்திறனாளிகள் தமிழ் அறிஞர்கள் பயணம் செய்ய மேலும் 3 மாதம் 1/7/2025 முதல் 30/9/2025 வரை நீடிக்கப்பட்டும் உள்ளது. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அனைத்து பயனாளிகளுக்கும் எவ்வித சிரமமின்றி பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளரான ரெட்டி தெரிவித்திருக்கிறார். மூன்றாவது அறிவிப்பு. 2024-25 நிதியாண்டுக்கான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை செப்டம்பர் 15, 2025 வரை மத்திய நேரடி வரிகள் வாரியம் நீடித்துள்ளது. ஐடிஆர் படிவங்களில் சமீபத்தில் மாற்றங்கள் காரணமாக இந்த நீடிப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் வரி செலுத்துவோர் துல்லியமான வருமானத்தை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசங்களும் கிடைக்கும். நான்காவது அறிவிப்பு. ஜூலை 1 முதல் ரயில் கட்டணம் உயர்வு. ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்வோராக இருந்தால் 500 கிலோமீட்டர் வரையிலான தொலைவுக்கு டிக்கெட் கட்டணம் உயர்வு இல்லை. அதே நேரம் 500 கிலோமீட்டருக்கு மேல் பயணிப்போருக்கு டிக்கெட் உயர்வு இருக்கும். ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பயணம் செய்பவர்களுக்கு 500 கிலோமீட்டருக்கு மேலான பயணத்தில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா என்ற விகிதத்தில் கணக்கிட்டு கட்டணம் உயர்கிறது. அதே போல ஏசி பெட்டிகளில் பயணிப்போருக்கு 500 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 2 பைசா விகிதம் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மேலும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளில் கட்டண உயர்வு இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. ஜூலை 1 முதல் HDFC வங்கி அதன் கிரெடிட் கார்டு கட்டண அமைப்பை நிறுத்தும். 10,000க்கு மேல் வாலெட் சுமைகள், 50,000க்கு மேல் பயன்பாடு கட்டணங்கள் மற்றும் பில்லிங் சுழற்சியில் 10,000க்கு மேல் ஆன்லைன் கேமிங் பரிவர்த்தனைகளுக்கு 1% கட்டணம் பொருந்தும். ஆறாவது அறிவிப்பு. ஜூலை 1 முதல் தேசிய பங்குச்சந்தை ஏல விதிமுறைகளை எளிதாக்க உள்ளது. SME IBOகளை சில்லறை முதலீட்டாளர்கள் எளிதாக அணுகக்கூடியதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றுவதற்காக இந்த முயற்சி SME முதலீட்டு துறையில் பங்கேற்பை மேம்படுத்தவும் நம்பிக்கையை அதிகரிக்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழாவது அறிவிப்பு. ஜூலை 1 முதல் நீங்கள் புதிய பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் ஆதார் சரிபார்ப்பு இப்போது கட்டாயமாகும். விண்ணப்ப செயல்முறையை விரிவுபடுத்தவும் அமைப்பில் நகல் அல்லது மோசடியான பேன் அட்டைகள் உருவாக்கப்படுவதை தடுப்பதையும் இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது. கடைசியாக 8வது அறிவிப்பு. ஜூலை 1 முதல் ICICI, ஆக்சிஸ், ஃபெடரல் வங்கிகளின் ATM சேவைகளுக்கான கட்டணம் உயர்வு. பணம் எடுத்தல், டெபாசிட் செய்தல், IMPS, டிமாண்ட் டிராஃப்ட் போன்ற சேவைகளுக்கான கட்டணத்தில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டும் உள்ளன. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.